அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இரவு நேர ஆறுதலான அடைக்கலமான தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 145 அதிகாரம் 14 வசனம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஆமேன், ஸ்தோத்திரம். கர்த்தர் விழுகிற யாவரையும், எல்லா ஜாதியும் எல்லா மனுஷரையும் விழுகிற என்பதற்கு பிரச்சனையில், பொருளாதாரத்தில், பிந்தடைவில், தோல்வியில், நோயில், நெருக்கத்தில், நிந்தையில், அவமானத்தில் இப்படி நெருக்கப்பட்டு நாம் விழும்போது ஆதரவு கொடுக்க, ஒரு உதவி செய்ய, ஆதரவு வார்த்தையை சொல்ல யாருமே இல்லை என்று கலங்கி நிற்கிற மனுஷர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தையானது, இப்படி நெருக்கப்பட்டு நிந்தையில் அவமானப்பட்டு பிரச்சனையில், போராட்டத்தில், நோயில் அவதிப்பட்டுகிற மக்களை அவர் தாங்கி சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், நிம்மதி, அடைக்கலம் எல்லாம் கொடுக்க, விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த விடுதலை கொடுக்கிற தகப்பனை அற்புதமான வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு தகப்பனை இயேசுப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீங்கள் எங்களை தாங்கி வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இயேசுப்பா, நீர் இல்லாமல் எங்களுக்கு அடைக்கலம் வேறு யாரப்பா? ஆண்டவரே, பரலோகத்தில் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய நியமித்த தூதர்களை கொண்டு எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க இயேசுப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் இருப்பதும் உடைய சுத்த கிருபை அப்பா. கர்த்தாவே ஏசப்பா, உம்முடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்குது ராஜா. அதற்குள் தகப்பனே ஏசப்பா, கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே பிரச்சனை போராட்டங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரை தூங்கும்போது நித்திரையான இன்பமான உறக்கத்தை கொடுங்க தகப்பனே ஏசப்பா. கர்த்தாவே. துதி கனம் மகிமை யாவையும் இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்துகிறேன். மீட்பெரும் இரட்சகமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.